டேய் என்னடா இது யாருமே ஹலோ ஹலோ சொல்லு ராபி. கிளம்பிட்டா? கிளம்பிட்டேன், வந்துட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே. 4:30 தானே வர சொன்னேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. 4:30? ஆமா. இன்னும் குமுத நீ தான்டா 4:30. 3 சொன்ன. ஐயோ சாரிடா. இப்ப எடுக்க முடியாதா? இருக்கு. கடவுளே, இங்க வா. அங்க லைட்டே இல்ல, நீ கண்டிப்பா மூஞ்சில லைட்டே இருக்காது. வாடா. அசிங்கமா இருக்கு சொல்ல துளி. நான் சொல்றது ஒரே மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டப்பிங் vlog. ஸோ நம்மளோட ஜாக் அண்ட் சில்ல ப்ரோ சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷன்ல இருக்கேன் ப்ரோ, ப்ளீஸ். இப்படிலாம் பண்ணாத. நம்மளோட ஜாக் அண்ட் சில்ல வந்து நம்ம மூவி பஃப் அப்படின்னு ஒரு இது இருக்கு, தெரியும்ல, யூடியூப் சேனல், ஒரு ஆன்லைன் இது இருக்குல்ல, அதுல வந்து ஒரு காம்படிஷன் வச்சிருக்காங்க. அதோட ஜட்ஜி யார் தெரியுமா? யாரு? உனக்கு தெரிஞ்சவர் தான். நீ அவரோட படத்துல எல்லாம் நடிச்சிருக்கே. யாரு? நானா? யாரோட படம் வந்துருச்சு வராது? யாரு? நேற்று சொல்லுது சுப்பு ப்ரோ தானே. சுப்பு ப்ரோ சுப்ராஜ், இந்த கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை சுப்பு ப்ரோ அப்படின்னு சொல்லி சுப்பு ப்ரோ தானே. ஸோ நம்ம வந்து அவரு தான் வந்து அந்த மூவி பஃப் அப்படின்னதுக்கு அவரும் ஒன் ஆஃப் த ஜட்ஜஸாக இருக்கார். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு மாதிரி குவாக்கியா ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து 3 நிமிஷத்துக்குள்ள எடுக்கணும். அதுக்கு நாங்கள் ஆனால் 300 நிமிஷம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. நடுவில் இவன் படுத்துட்டான், இவனுக்கு தெரியாது. நைட் ஆரம்பிச்சு காலை விடிகாத்தால் வரைக்கும் போச்சு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதோட குட்டி குட்டி கிளிப்ஸ் நாங்கள் போடுறோம், நீங்க பாருங்க. ஆனா நாங்க இப்போ வந்து ஒருத்தங்கிட்ட பொய் சொல்லியிருக்கோம், 10 நிமிஷத்துல வந்துடுவேன்னு. அது சொல்லணும். எப்பவுமே பொய் சொல்லிட்டு போனாதான் அவங்களுக்கும் ஒரு மாதிரி வந்துருவோம் இருக்கும், நம்மளும் போயிடலான்னு ஒன்று இருக்கும். ஸோ அதனால நாங்க இப்போ கிளம்ப போறோம். இவன் ஒரு பெரிய ஆக்டர் கூட நடிச்சிருக்கான். யாரு தெரியுமா? யாரு? நான் தான். கூச்சமே இல்ல. தேன்மொழியில நடிச்சிருக்கான் இவன். அன்னில இருந்து என் வாழ்க்கையே மாறிச்சு. இப்ப பெயிண்டர் இருக்கான். சொல்லு, உங்க வீடு பெயிண்ட் அடிக்கணும்னா அணுக வேண்டிய நம்பர் பிரின்ஸ். நம்பர் சொல்லிடுவா. அவன் நம்பர் 9382475523. சொல்லிட்டேன். உங்களுக்காக அந்த பக்கம் செய்திகள் வாசிப்பது ஜாக்லின், கேமரா ஆப்ரேட் பண்ணுபவர் புது கேமராமேன் வந்திருக்காரு, குட்டி கேமராமேன் மனோஜ். பேர் மறந்துடுது. சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். குச்சினி மறந்துட பட்டி அந்த படத்தை கேட்டேன். டைம் பார்க்கறேன். ஓ மை காட்.
என்னாச்சு? ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இல்ல. ஏன் என்னாச்சு? 3:30 மணிக்கு வர சொன்னா 4:30 மணி என்னாச்சா? என்ன பார்த்துட்டு இருக்க கையில? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. செய்திகள் வாசிப்பது வைத்தியக்கார பிரின்ஸ். சொல்லுங்க. என்ன 4:30 சொன்னா 4:30 வந்துட்டல? 4:30 சொல்ல 3:00 இவன் ஃபோன் எடுத்தானா? ஆமா. அவங்க டைம் சொல்லலாம். ஆமா. நான் போன் எடுக்க மாட்டேனே. அந்த நாய் காது கேட்காது ஜேக்கே. எங்க? இல்ல. ஏய் என்ன ஸ்டூடியோஸ் போலீஸ் ஸ்டேஷன் வேற. அதுதான் நான் சொல்லறேன். இல்ல. ஒருவேளை ஏதாவது வெச்சிருவானோ உள்ள. இங்க இருக்கானுங்களேடா பசங்க, இங்க இருக்கானுங்க. டேய் இவெல்லாம் குழந்தையா தானே இருக்கான். அந்த ஒருத்த மாட்ட நான் புத்தி வச்சிருக்கேன் உள்ள. ஆனா கொஞ்சம் கட்ட பொருளா இருக்கு. இல்ல வாங்க சார், வாங்க சார் வாங்க. இந்த இந்த இவங்க பேசணும். அவன் நிறைய பண்ணியிருக்கான். சொல்ல மாட்டா? ஒண்ணு இல்லடா, நான் சின்ன பையனா இருக்கும் போதே. இந்த பையனா இருக்கும்போது போதே வேணா இருக்கும் போது. ஒண்ணு இல்லடா, நான் சின்ன பையனா இருக்கும் போது. இல்ல அவன் சலிச்சு யாரா இந்த பேர் வச்சா? உனக்கு யாரா இந்த பேர் வச்சா? ஆனா வாய்ஸ் தெரியாம இருக்குது. நீங்க யாரடா இந்த பேர் வச்சா? என்னடி வாய்ஸ் இது? யாரா இந்த பேர் வச்சா? அடுத்த வயசு உனக்கு யாருடா இந்த பேரை வச்சா? ஏய் மச்சான். ஹாய் மச்சான்ஸ். ஏய் அக்கா வந்துட்டுக்கடா, உனக்கு யாரு இந்த பேரை வச்சா? டேய் என்னடா பண்றீங்க? அக்காவை மறந்துட்டு தலைகீழ ஆடுறீங்களாடா? நல்லா இருக்குது. சரியான கியூட். போலாமா? எனக்கா? போலாமா? இல்ல உனக்கு தெரியல. போலாம். உனக்கு யாரா இந்த பேர் வச்சா? உனக்கு யாரா இந்த பேர் வச்சா சொல்லு. உனக்கு யாரா இந்த பேரை வச்சா? அச்சோ. யாரா இந்த இது சே இது கேஜிஎஃப். உனக்கு யாரா இந்த பேர் வச்சா? போ. நியூ டப்பிங் ஆர்டிஸ்ட் புது வரவு. ஏய் இவந்து கூட ஓரளவுக்கு இதுவா தான்டா இருக்கும். இவன் கொஞ்சம் தின்னாதான் இருக்கு பாரு. யாரா இந்த பேர் வச்சா? அது போங்க. செலக்டட். யூ ஆர் செலக்டட். யூ கோ. ஒரு சொல்றேன். யாரா இந்த பேரை வச்சா? அங்கிள் இவன் வாய்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, சொல்லு. உனக்கு யாரா இந்த பேரை வச்சா? நீ யதார்த்தமாவே பேச. ஐயோ கடவுளே. எப்படி உள்ள போவா? உள்ள போறேன். வந்தது லேட்டு. இது நீ 4:30 சொன்ன. நான் 4 இவரை சொன்ன 3:30 தானே சொன்னேன். நானும் அவரு வெளியே எப்படி வச்சுன்னு பார்த்துன்னு இருக்கிறோம். ஏன் வாட்சில ஏன் அப்படி பார்த்து நிக்கீங்க? நான் சிஜி பண்ணிப்பேன். ஓஹோ. இப்ப பாரு எப்ப வரோன்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு நேரத்துல முடிக்கிறோன்றது தான் முக்கியம். பைக்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல, லைஃப்ல யாரு ஃபர்ஸ்ட் வர்றாங்க அதுவும் முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. பாக்குறேன். எனக்கு இருக்கிறது ஒரு டைலாக் தான். யார் நீங்க அப்படி சொல்லிட்டு வந்துடுறேன் நான். ஒரு 5 நிமிஷம் ஓகேண்ணா. இருக்கிற பேசுற ஒரு டைலாக் ஏசி வேற. பாய் அங்கிள். அப்போ காலம் கையை கேட்கக்கூடாது, கம்முன்னு இருக்கு. யோ யோ ஸ்விங். சிச்சா 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 சிச்சா. யாருக்கும் தெரியாம சூசைட் மாதிரி உங்களை கொலை பண்ண ஆள் அமைச்சிருக்காரு. அதை தடுக்க தான் நான் இங்க வந்திருக்கேன். கொஞ்ச நேரத்துல இதெல்லாம் நான் எப்படி நம்புறது? கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஏய் அப்படி இல்லவே இல்லையடா, வேற ஏதோ இருக்கு. 1 2 3 4 ஹலோ. ஐயோ எனக்கு கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்கு. இருங்க இந்த பக்கம் போறேன். கிளாஸ்ட்ரோபோபிக் இருக்கு. என்ன ஓகேவா? இந்த சீன் மட்டும் மறுபடியும் எடுக்கணுமா? இல்ல பாக்குறேன். பாருங்க. டைம் இல்ல, 3 minutes தான் இருக்கு. எனக்கு அப்படி பேசியிருக்கான் அவன். எப்படி ஏன் அப்படி பேசியிருக்கான்? மாஸ்க் கட்டணும்.
சீரியஸாவா சொல்ற? கொஞ்ச நேரத்துல உனக்கு அது ஓகேவா இருக்கா? அது வரைக்கும் நம்பிக்கை வரணும்னா உங்களுக்கு ஜெயிக்க மாட்டோம் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படின்றதுக்கு அப்படி பண்றியா? 3 months pregnant இருக்கீங்க. பவன் அண்ணா அது பார்த்துட்டு நம்ம ஜெயிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டியா? அவருக்கு பார்க்கலாம் இல்ல, போட்டோ பார்த்ததுக்கே வேணான்ற மாதிரி இருக்கா? போட்டோ அது சும்மா குவாலிட்டி இது பண்ணானுங்க, கதை என்னன்னு தெரியல. குவாலிட்டி நல்லா இருக்கா? நீ கொடுத்த 5 ரூபாய்க்கு இது குவாலிட்டி தான் வரும். ஒன் டேக் தான் இதெல்லாம். அதுவும் சும்மா பேசி பார்க்க அண்ணன் பார்த்தா ரெக்கார்ட் பண்ணிருக்காரு. ஜஸ்ட் ஒன் டேக் தான். உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இது நல்லா இல்லையா? ஒன் மார்க் போடலாமா? நல்லா இல்லையா? என்னண்ணா எப்படி சொல்றீங்க? நல்லா தானே இருக்கு. 3 மாடுலேஷன் இருக்கு பாருங்கண்ணா அதுல. எவனா பெட்ரோல் வச்சு அப்படிலாம் சும்மா பிரின்ஸ் அவ்வளவுதானே, ஒரே டேக் போறோம் சரியா? என்ன தெரியுமா சொல்லணும்? என்னடா இது டைலாக்கே தெரியாம என்ன சொல்லுவ? கேளு. என்னடா இது அப்படி பிரின்ஸ் ப்ளீஸ் விளையாட டைம் இல்ல. டேய் என்னடா இது, இங்க யாருமே இல்ல அப்படி. ஓகேவா? ஹஸ்கியா பேசு. டேய் என்னடா இது, இது யாருமே நீ பேசுறத நீயே கேட்டனா கேவலமா இருக்கும். டேய் ஹஸ்கியா பேசு பிரின்ஸ். கொஞ்சம் மேல. ரெடி பேசுறா. ஐயோ பெட்ரோல் பங்க் எங்க இருக்குன்னே தெரியலையே. ஓகேடா, ஓகே டேக் வா போதும். நன்றி வணக்கம். ஐயோ கடவுளே, எங்க இருக்குன்னே தெரியலையே. தோ இருக்கு. இது என்னது? டி ஸ்டுடியோஸ் அப்படியா? சரி நல்லா இருக்கே, நீ வச்சுட்டு போல இருக்குன்னு நினைச்சேன். டி யாரு தெரியுமா? டி யாரு? தனுஷ். டி ஃபார் தனுஷ். சொல்லு பெயிண்டரா நீ என்ன பண்ணிருக்க? பெயிண்டரானா என்ன பண்ணிருக்கேன்? பெயிண்ட் தான் அடிப்பாங்க. பெயிண்டரா என்ன பண்ணிருக்கேன்னா மோனலிசா டான்ஸ். என்னென்ன படங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி நான் அந்த ஆர்டிஸ்ட் பெயிண்டர் இல்ல, வெள்ளை அடிக்கிறேன் சுண்ணாம்பு. ஓஹோ அந்த ஆர்டிஸ்ட். இல்ல அப்படிலாம் இல்ல. எடுப்பாங்க பாத்தீங்களா, 7 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் போகுமே அந்த மாதிரி. அந்த மாதிரி பெயிண்ட் வரைஞ்சீங்க கொடுங்க, நான் 7.5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்து தரேன். 7.5 லட்சமா? என் கூலியே 700 ரூபாய் தான். ஒரு நாளைக்கு போயிட்டு 7.5 லட்சம் இப்படி போய் சொல்றா. 800 ரூபாய் அவங்க வீட்டுல ஏமாத்துறான், 100 ரூபாய் எடுத்துக்கிறான். இல்ல 700 ரூபாயுமே எனக்கு தான். 100 ரூபாய் எடுத்து என்ன பண்ணுவ? அங்க கூப்பிடுறாங்க. சரி ஒரு நாளைக்கு 700 ரூபாய் உனக்கு சம்பளமாமே, ஆனா 150 ரூபாய் மட்டும். இல்ல இது கேக்குறேன், இது யாரோட விளாக்? இது என்ன விளாக்? என் ஃபேமிலி ஹிஸ்டரி எடுக்கிறீங்களா? இது ஆக்சுவலி என்ன விளாக் தெரிஞ்சாகணும். ஆக்சுவலி என்ன விளாக் எனக்கு தெரிஞ்சாகணும். இது என்ன இது டக்குன்னு ட்ரெஸ் கழட்டுங்க, விளாக் எடுக்க போறோம். ட்ரெஸ் கட்டினா விளாக் எடுப்பீங்க? உன்னை வச்சு அந்த விளாக் மட்டும் தான் எடுக்கு. அப்ப நான் அந்த விளாக்கு போயிடுறேன், எனக்கு ஆசைதான். அப்ளிகேஷன் எழுதி போட்டிருக்கான். இதுக்குள்ள அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. ஆமா, ராபி கிட்ட கேள்வி ப்ரொசீஜர் அவனுக்கு தெரியும். அவனோட ட்ரீமே அதுதான், சத்தியமா விளையாட்டுக்கு இல்லை, அவனோட ட்ரீமே அதுதான். எப்படியாவது ஜாயின் பண்ணணும் தான் யோசிச்சுட்டு இருக்கான். எதுல? பிகின் உட்ஸ்லயா? அமெரிக்கா கம்பெனி. ட்ரௌசர்ஸ் மாதிரி ஒரு கம்பெனி அது. ஐயோ நடிக்காத, உனக்கு தெரியாது. எந்த விளாக்ல போய் எந்த விளாக்ல மட்டும் இது என்ன விளாக்னே தெரியல. டப்பிங் விளாக் இது. டப்பிங் விளாக் தான். என் ஃபேமிலி டிக்கெட் நிக்கிறீங்க. ஆமா, டெய்லி 700 ரூபாய் சம்பளம் வாங்குறான். 550 ரூபாய் வீட்டுக்கு கொடுக்குறேன், 150 ரூபாய் காணுமா? 150 ரூபாய் எது காணா போகுது டெய்லி? அதுவும் கரெக்டா 150 ரூபா. கிளாஸ் எல்லாம் ஆல்ரெடி யாராவது குஷ்டு தூக்கி போட்டுருப்பாங்க, அதே கழுவி எடுத்து வந்துருவோம். இப்ப இதெல்லாம் யாரா பார்த்து, எங்க ஊர்ல யாரா பார்த்து கிளாஸ் கூட தூக்கி போட மாட்டாங்கன்றியா? நிஜமாதான், கிளாஸ் யாராவது குஷ்டு தூக்கி போட்டிருப்பாங்க, எடுத்து வந்துருவான். ஊருக்கு கூட கீழே ஏதாவது ஊந்து கிடந்துச்சுன்னா எடுத்து வந்துருவான். ஆமா, கோட்டருக்கு மட்டும் தான் காசு, வாட்டர் கார்பரேஷனோட. ஆமா இல்ல இது விவேக் சொல்லுவாரு, அதான் சொன்னேன் நானு.
உங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன் நீ சொல்லுவேன்னு. ஆன்ட்டி கொஞ்சம் பாருங்க, கெட்டு போய் கிடக்குறான். உங்க கூட எல்லாம் இருந்தா அப்படித்தான் இருக்க முடியும். ஓ ஜனாதிபதி கூட இருந்துக்கிறீங்களா? எங்க கூட இருக்கானா இவன்? ஒருத்தன் புஷ்ணு ரோட்ல இருந்து. என்னங்கடா ரோட்ல இருந்து யாரையோ புடிச்சிட்டு வந்திருக்கான். ஹாய். என்னடா ரோட்ல போறவங்க வா 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 எடுக்கலாம் வா. வா தம்பி வா தம்பி. உன்னால யாரும் என் கூட சேரவே மாட்டேங்கிறாங்க. நான் ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேசுறீங்களா? நான் இந்த பேரை வச்சது சொல்லுங்க. புரியல, என்ன சொல்லுங்க. உன்னால என் கூட யாரும் சேர மாட்டேன்றாங்க. நீ இங்க முன்னாடி பேசினல்ல, அத நான் போடுறேன். அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வேணாம், நான் அதனாலதான் கன்ஃபியூஸ் ஆகிறேன். நீங்க மியூட் பண்ணிடுறீங்களா? தேஜுவாடா உன் பேரு? கியூட்டா பேசினடா. நீ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 7th. நான் எப்ப வரணும் அடுத்து அப்படின்றான். பாவம், ஐயோ அழகு. கால் பண்றேன். 979000. அண்ணன் நோட் பண்ணிக்கிறாரு. பாத்தியாண்ணா? எங்களால உங்களுக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் 9790. இதெல்லாம் யூடியூப்ல போட்டு விட்டுருவா. அப்புறம் உனக்கு எல்லாரும் கால் பண்ணுவாங்க. பேசுவியா? அவங்க அம்மா நம்பர் சொல்றாங்க. யார் நம்பர் அது? அம்மா நம்பர். ஓச்சோ. சரி சரி, அண்ணன் மட்டும் தான் கால் பண்ணு. உனக்கு பேசுறதுக்கு மட்டும் தான் கால் பண்ணுவாங்க. இல்ல அம்மா நான் சொல்லிடுறேன். அம்மா ஏற்கனவே போலாம் இருந்தேன். ஏற்கனவே ஆக்டிங்க்கு போலாம் இருந்தேன். தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க. அப்புறமா சொல்றேன், நான் இன்னும் சொல்லலாம். ஓகே, பட் ஆனா சூப்பரா பேசுறீங்க. ஓகே, ஆனா ஒழுங்கா படிக்கணும். சரியா? பை. டியூஷன் போங்க. படிக்கலாம் அது அவன மாதிரி தான். ஆமா. அநியாயம் அக்கிரமம் பண்றாங்க. ரோட்ல போறடா கூட்டு வந்து அந்த குழந்தையோட அந்த பிஞ்சு மனச நஞ்ச விதைச்சு இப்ப எல்லாரும் என்ன திட்டுவாங்க. அந்த ஒரு படிக்கிற குழந்தைய கூப்பிட்டு இந்த மாதிரி பண்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க. அவங்க உயிரோட விளையாடுறீங்க, அவங்க தொண்டையோட விளையாடுறீங்க. அவங்க தொண்டையோட அவங்க படிப்போட விளையாடு. அவனுக்கு டியூஷன் முடிச்சுட்டு வெளில நின்று இருந்தா. சரி வாடா பேச்சு கொடுறாருன்னா கூப்பிட்டு வந்தோம். வா வா வா. யார் எங்க நான் கூப்பிடுறீங்க? பயமா இருக்கு. நான் பேசிக்கிறேன்டா. ஆனா கியூட், அவனுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சு. சொல்லிடு. அவனோட கன்சர்னோட தான் நாங்க அவனை கூட்டிட்டு வந்தோங்க. உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்க லவ் மேட்டர் வீட்ல சொல்லி அவருக்கு நடக்கிற மேரேஜையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆனா அந்த பொண்ணோட அப்பா கொஞ்சம் பேட் பிசினஸ். அவர் இந்த மேரேஜ் வச்சு போட்டு இருந்த எல்லா பிசினஸ் பிளானும் பாய் ஃப்ரெண்ட்க்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க 3 months பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. அது தோப்ப. இந்த பால் பேச மாட்டா, பட்டாசு தான் பேசும். பில்லா பில்லா ரக்கற டைட். ஃபர்ஸ்ட் என்னன்னு போட்டு? பில்லா மணிரத்னம் போட்டு. பாத்தியா, ஜாக்லின் சின்னதா போட்டு ராபின் பெருசா போட்டுருக்கான். என்ன போங்கல இதா இருக்கு உன் பேரு? ஏய் ஜான் பேர்லாம் போட்டிருக்கு. பரவாயில்லை. சிஏ போடல, சனி முடிச்சவனுங்களா? JACQU இன்ஸ்டால பார்த்தா போட்டு. அண்ணா ஒரு நிமிஷம். JACA இல்ல JAQ. என் பேரு ஜக்குயா. ஜக்குலினா மாத்த முடியும்ல? மாத்தலாம். மரியாதையா மாத்திடு. JACQ. ராஜாண்ணா பேர் போடலையா? அடுத்து ராஜாண்ணா முன்னாடியே கேட்டேன். அதுக்கு என்ன எங்க? தேங்க்ஸ் டு சுகித்ரன் ராஜா. ஓ போட்டிருக்கியா? ஒரு நிமிஷம். அசிஸ்டன்ட் டைரக்டர்ல எதுக்கு சுதர்ஷன் போட்டிருக்க? ஆமா நான் இருக்கேன். கொட்டாவா? இவன் பேர் என்ன தெரியுமா? பிரின்ஸ் கிடையாது, கொட்டா புலி. அதான் சொல்லிட்டியே. சரி ஓகே. ஒருவேளை நம்ம ரூம்ல இருந்தால இருட்டா இருக்குதுன்னு சொல்லு. அதுக்குள்ள இந்த டப்பிங் vlog வந்து ரொம்ப அழகா சூப்பரா முடிஞ்சது. ஆனா உங்களோட டப்பிங் ஸ்டுடியோ பேர் என்னன்னா? டி ஸ்டுடியோஸ். என் தலைவன் டி வேற. டி ஸ்டுடியோஸ் வைக்கிறார் பார் எக்ஸிட். வச்சார் பார். திருப்பி என்ன காட்டு. டி ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து ஒரு டப்பிங் ஸ்டுடியோ மாதிரியே இல்லை, ஒரு வீடு ஃபீல்ல இருக்குப்பா. நான் உள்ள போய் எதாவது சொன்னேன், என்னடா இது டப்பிங் ஸ்டுடியோ வீடு மாதிரியே இருக்கு அப்படின்னு. ஸோ ஒண்டர்ஃபுல்லா இருந்துச்சு. ஆமா, அண்ணா எனக்கு ₹1 கூட தரல. நான் ஃப்ரீ ப்ரமோஷன். நான் ப்ரமோஷனா பண்ணல, சும்மா நான் மனசுல தோன்றதுதான் சொல்றேன். ஹலோ சொல்லுங்க, யார்கிட்ட பேசுறீங்க? போதும் ஒரு நாள் அந்த மாதிரிதான் மைக்கு போட்டு பேசினே போயிட்டான். ஓகே பாய். ஜாக் அண்ட் சில் மக்களே என்னன்னு சொல்லலாம்? ஃபேமிலி மக்களே, சோல்ஜர்ஸ் என்னன்னு சொல்லலாம்? யாருக்கு மக்களே என்னன்னு கூப்பிடலாம்? மக்கள் என்னன்னு கூப்பிடலாம்னா அவங்க பேர் விட்டு கூப்பிடு. மக்கள்ல உங்களுக்கு பேர் தெரிஞ்சா பேர் விட்டு கூப்பிடு. ஓகே ரமேஷ், சுரேஷ், ராஜா. ஓகே ரமேஷ், சுரேஷ், ராஜேஷ், சந்தோஷ், கவிதா, ஜனனி எல்லாருக்கும் பை பை பை. சமந்தா பை 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 பை. சமந்தா பேரை சொன்னாலே போதும், ஒரு மாதிரி ஆயிடுவான் இவெல்லாம்.